உருவாக்கி வளர்த்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா வள்ளலார் அவர் சென்னையில் வாழ்ந்துட்டு வடலூரில் தான் ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்தது கந்தக்கோட்டம். அவருக்கு சிந்திக்கிறதுக்கு ஏற்ற இடமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். கந்தக்கோட்டம் அப்படிங்கிறது முருகன் இடம்பெறக்கூடிய இடத்தை சொல்கிறது தான் கந்தக்கோட்டம். சரியா? இதை எழுதுனது ராமலிங்க அடிகளார். இப்போ திரு அருள்பா அப்படின்னா தெய்வமணி மாலை அப்படிங்கிறது இன்னொரு பேர் திரு அருள்பான்னு சொல்லுவாங்க. திரு கூட்டல் அருள் கூட்டல் பா திருவருட்பா அப்படிம்போம். இறைவனின் திருவருளை வேண்டி பாடிய பாடல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இந்த நூலோட பிரிவு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திருமுறை அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதில் மொத்தம் 6 திருமுறைகள் இருக்குது. அந்த திருமுறையில் ஒன்று தான் நமக்கு தெய்வமணி மாலை அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. சரியா? இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். ஊர் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் மருதூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. பிறப்பு பிறந்த வருஷம் 5/10/1823. இவருக்கு சிறப்பு பெயர்கள் அப்படின்னா வள்ளலார் சொல்லுவாங்க பசிப்பினி மருத்துவர். பசிப்பினி மருத்துவர் அப்படின்னா பசியை என்ன செஞ்சுருக்காரு, போக்கியிருக்காரு. வடலூரில் அவர் ஏற்றி வைத்த அந்த தீபம் இன்னும் அணையாமல் இருக்குது. அதே மாதிரி அவர் ஏற்படுத்தின வாடிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உணவளித்தது இன்னும் அங்கே என்ன செஞ்சுருக்கான், நடைபெற்றுட்ருக்கான். அதுதான் சரி என்ன சொல்கிறாங்க, பசிப்பினி மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சமரச சன்மார்க்க நெறியை ஏற்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி ஆண்மனையை ஓங்கவும் வழி செஞ்சுருக்கார். சரியா? அடுத்து இவருடைய பாடல்களுடைய சிறப்பை பார்த்தோம் அப்படின்னா ஊனை உருக்கி அப்படின்னா நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை என்ன செய்யணும், வழிபடணும் அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய கோட்பாடு. இவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம், சீவகாருண்ய ஒழுக்கம். சரியா? இவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்போ ஆசிரியர் குறிப்பு எழுதிக்கோ. ராமலிங்க அடிகளார். பெற்றோர் ராமையா சின்னம்மையார். பிறந்த ஊர் மருதூர். வருஷம் 1823. சிறப்பு பெயர் அப்படின்னா வள்ளலார் பசிப்பினி மருத்துவர். அடுத்து இவருடைய உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம், சீவகாருண்ய ஒழுக்கம். சரியா? இது இவருடைய நூல்கள். இப்போ 2 பாடல் 16 லைன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 8 லைன் மனப்பாட செயல் மாத்திரம் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். 2வது வீடியோவில் அடுத்த 8 லைன் பார்க்கலாம். சரியா? இப்போ ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இந்த 8 லைன் மனப்பாட செயல். சரியா? திரும்ப பொருள் சொல்கிறேன் கேளு. ஒருமையுடன் நினது திருமலரடி அப்படின்னா ஒரு நெறிப்பட்ட மனத்துடன் உன்னுடைய மலர் போன்ற திருவடிகள் நினைக்கின்ற அப்படின்னா எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற. உத்தமர் அப்படின்னா உத்தமருடைய உறவு வேண்டும். உத்தமர்னா யார் அப்படின்னா நல்லவங்களுடைய உறவு வேணும். யாருடைய ஒரு நெறிப்பட்ட மனதுடன் உன்னுடைய மலர் போன்ற திருவள்ளிகளை எப்பொழுதும் நினைக்கின்ற உத்தமர்களுடைய உறவு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து அப்படின்னா மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு புறம் ஒன்று பேசுவார்னா வெளியே. இப்போ நேராக பார்க்கும்போது நல்லா சிரிச்சுட்டு பேசுறது, அங்கிட்டு போனால் உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது, மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பேசுறது. அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு வேண்டார். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். மனத்தில் ஒன்றை நினச்சிட்டு வெளியில் அதுக்கு மாறுபாடாக பேசுபவருடைய உறவு என்ன சேராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அடுத்தது பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பெருமை பெரும் நினது பெரும் அப்படின்னா பெருமையை தருகின்ற உன்னுடைய புகழையே நான் எப்பொழுதும் என்ன செய்யணும், பேசணும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் அப்படின்னா பெருமை தரக்கூடிய உன்னுடைய புகழை பற்றி நான் என்ன செஞ்சுருக்கணும் பேசணும். அந்த வாய்ப்பை என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்மை பேசாதிருக்க வேண்டும். அது மாதிரி பொய்யான வார்த்தைகளை நான் எப்போவுமே பேசக்கூடாது, அதை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பேசாது இருக்க வேண்டும். அடுத்து பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். பெருநெறி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்றி நான் நடக்க வேண்டும். இப்போ பெருநெறி அப்படின்னா சிறந்த நல்ல அந்த வாழ்க்கை நெறிகளை நான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து மதமான பேய்
பிடியாத இருக்க வேண்டும். மதமான பேய் அப்படின்னா மதம் எனப்படுகின்றவை. மதம் அப்படின்னா சமயம், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எந்த மதமும் இல்லாமல் என்ன பிடியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து என்ன செய்ய பிடியாமல்னா அணுகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் அந்த பாடலுடைய பொருள். என்ன அப்படின்னா ஒரு நெறிப்பட்ட மனது வேணும், உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளை எப்பொழுதும் நினைச்சு கொண்டிருக்கணும், உத்தமர்களுடைய உறவு எனக்கு வேண்டும், மனசில் ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடாது, அப்படிப்பட்ட உறவு வந்து என்ன கலவாமல் இருக்கணும், பெருமையை தருகின்ற உன்னுடைய புகழை மாத்திரம்தான் நான் எப்பொழுதும் பேச வேண்டும், பொய்யான வார்த்தைகளை நான் எப்பொழுதும் பேசாமல் இருக்க வேண்டும், சிறந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்றி நடக்க வேண்டும், மதம் எனப்படுகின்ற பேய் வந்து என்ன செய்யணும் அணுகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வள்ளலார் வந்து பாடியிருக்கார். இந்த 8 லைனும் மனப்பாடச்சொல் ஒரு தடவை வாசிக்கிறேன், கேட்டுக்கோ. இது எளிமையான நடையில் தான் இருக்குது. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், அறநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இந்த பாவகை வந்து 12 சீர் கழில் நெடிலடி ஆசிரிய விருத்தம். 12 சீர் கழில் நெடிலடி ஆசிரிய விருத்தம். 12 சீர் இருக்கிறதுனால 12 சீர் கழில்னா பெரிய அடிகள் கொண்டது. சரியா? இப்போ வந்து எனக்கு ஒரு ஆசிரியர் குறிப்பும் ஒரு மனப்பாட செயலும் எழுதி அனுப்பு. எது டவுட்டுனா கேட்கலாம். கூகுள் கிளாஸில் அசைன்மெண்ட் செக்ஷனில் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்ன செய்ய எழுதி அனுப்பிவிடும். ஒன்று ஃபஸ்ட்டு என்ன செய்கிற ஆசிரியர் குறிப்பு, ரெண்டாவது வந்து அந்த மனப்பாடச்சொல் 8 லைன் என்ன செய்கிற எழுதி அனுப்புகிற. நன்றி மாணவர்களை, மீண்டும் பார்க்கலாம்.